அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் சனி பகவானை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சனியுடைய அமைப்பு ஒரு சில பேர் கமெண்டில் கேட்டீங்க, சார் என்னுடைய ஜாதகத்தில் சனி 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கு சார், எனக்கு சனி ராஜயோகாதிபதி சார், சனி தசை எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை முன்னாடி ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் 1010 ரூபாய் கட்டணமும், வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் 3030 ரூபா கட்டணத்திலும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளார புக் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் பார்த்துக்கலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம். ஒரு விஷயம், இதை எல்லா வீடியோலையுமே நான் தொடர்ச்சியாக இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு 10 வீடியோவில் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் ஃபோன் பண்ணி மறுபடியும் கேட்குறீங்க, மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, எவ்வளோ சார் ஃபீஸ்? நம்ம ஃபீஸ் எப்போவுமே ஒளிவு மறைவுலாம் இல்லைங்க, எப்போவுமே இந்த தான் கட்டணும். ஓகேங்களா? அதுபடி யாருக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். சரி, அதே மாதிரி நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை 5000 சப்ஸ்கிரைபர் கடந்து வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ச்சியாக நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை பாருங்கள். நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை பார்த்துக்கிட்டு இது வரைக்குமே 10 பேர் ஜோதிடம் கற்றுக்கிட்டு அவங்க மெல்ல மெல்ல பலன் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப உண்மையாலுமே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி எனக்கு. வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளார போகலாம். நான் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக பார்க்குறவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நம்மளுடைய வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சரி, சனி பகவான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நவ கிரகங்களே நம்ம பயப்படுறதுக்கு அதிகம் பயப்படக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். ராகுக்கு இதெல்லாமே கூட அதுக்கு அடுத்த கட்டம் தான். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா யதார்த்தமான வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற கிராமத்துலேயும் சரி, நகரத்துலேயும் சரி, வளர்ந்து வரக்கூடிய அமைப்புகளிலும் சரி, பார்த்தீங்கன்னா சனி பகவானை கண்டு தான் அதிக பேர் பயப்படுறாங்க. 7.5 சனியை கண்டு தான் ரொம்ப பயப்படுறாங்க. 7.5 வருஷம் வரக்கூடிய ராகுகேதையோ, ஜென்மத்தில் வரக்கூடிய ராகுகேதையோ நினச்சி யாருமே அந்தளவு பயப்படுறதில்ல. ஆனால் சனி பகவானை பற்றி நம்ம எப்படி பயப்படுறோம்னா அதுக்கு என்ன காரணம்? ஏன் சனியை கண்டு நம்ம பயப்படுறோம்? சனி வந்தால் உண்மையாலுமே நமக்கு பயப்படணுமா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சனி பகவான் இவர் ஆயுள் காரகன். நம்ம அந்த பூமியில் இருக்கிறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆயுள். ஆயுள் இருந்தால் மட்டுமே நம்மளால் இந்த பூமியில் இருக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் சனி பகவானுக்கு. ஆனால் நல்ல ஓடி ஆடி இருந்து நட உடையா இருக்கிறவங்களுக்கு இது ஓகே. ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ பலகீனமாயிடுச்சு, உடல் நிலை பலகீனமாச்சு, கண் பார்வை குறையுது, காலில் அவங்களால நடக்க முடியல, நடந்தால் மூட்டை வீங்குது, மூட்டை வலிக்குது, அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆயுள் ஒரு பெரிய சுமையாக தான் இருக்கும். என்னடா வந்துட்டோம், இது ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிட்டோம், நம்ம போய் சேர்ந்துட்டா கூட தப்பில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நல்லா இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஆயுள் ஒரு நல்ல விஷயம். அந்த நலிவு போயிடுச்சுன்னா, அதாவது நம்மளுடைய உடல் மாற்றம் கண்டுச்சுன்னா, உடல்நிலை பாதிப்பை கொடுத்துச்சுன்னா நமக்கு அந்த அங்கே நமக்கு அந்த ஆயுள் தேவைப்படாத ஒரு விஷயமா போயிடுது. சீக்கிரம் நம்ம இந்த பூமியை விட்டு போகணுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இந்த ஆயுளால் பாருங்க 2 வகையிலே நன்மை இருக்குது, நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அப்போது சனி பகவானுடைய முக்கியமான ரோல் ஆயுள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்மா. தம்பி அதை செய்யாத தம்பி, ஒருத்தங்கிட்ட இருந்து மிரட்டி வாங்காத தம்பி, ஒருத்தங்க அண்ணன் தம்பிக்கு துரோகம் பண்ணாதீங்க தம்பி, அண்ணன் இப்படி போனதுக்கு அப்புறம் தம்பியோடைய சொத்தை அண்ணன் ஆட்டையை போடக்கூடாது தம்பி, அப்படிலாம் சொல்லி பாருங்களேன். யாருமே கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க, எத்தனை சதவீதம் பேர் கேட்பாங்க? ஒரு 10% பேர் கேட்பாங்க, 90% பேர் கேட்கறது இல்லை. அந்த கேட்காம ஒருத்தங்க ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு. மகாபாரதத்துல சொன்னார்ல கிருஷ்ணரு, 5 ஊர்களை கொடு, 5 கிராமங்களை கொடுன்னு சொல்லி கேட்டாருல்ல. பாண்டவர்களுக்கு கொடுத்தாங்களா? ஊசி முனை அளவு கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னா. அப்பவே துரியோதனன் டீம் கர்மாவை வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி தவறு செய்யறவங்களுக்கு சனி தண்டிக்கிறதுக்கு எல்லளவும் தயங்க மாட்டார்.
அப்ப கர்மா காரகன் அப்படின்னு சொல்றோம். காவல் தெய்வங்கள் பூரா சனி பகவான் தான். ஐயனார், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், முனீஸ்வரன், இவங்க எல்லாமே சனியுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வருவாங்க. இவருடைய பாசிட்டிவ் கலர் வந்து நீல கலர், நெகட்டிவ் கலர் வந்து கருப்பு கலர். பொதுவாக நீங்கள் எல்லா நவகிரக கோயிலையும் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு கருப்பு கலர் தான் கட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் அவருக்கு 2 கலர் இருக்கு. பாசிட்டிவ் வந்து நீல கலர், நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருப்பு கலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பிளாக் கலர் அப்படின்னு வச்சுக்கலாம். சுவையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கசப்பு சுவை, நரம்பு சார்ந்த பிரச்சனை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஒரு சில விஷயம். இன்னொரு 10 காரகத்துவங்கள் சொல்கிறேன், அதை முடிஞ்சால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு சனி பகவான் வீடியோலையும் கொஞ்சம் வித்தியாசமாக. சோம்பேறித்தனம், முட்டுக்கட்ட போகிறது, உங்களுடைய ராசியவோ உங்களுடைய லக்னத்தையோ உங்களுடைய லக்ன அதிபதியோ கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பாருங்க சுறுசுறுப்பு இருக்காது. செக் பண்ணி பார்த்துங்க. சரி, முட்டுக்கட்டையா இருக்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கும். இப்போ ஒருத்தன் ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கு போய் தடையை ஏற்படுத்துறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துன்பம், சட்டம், துன்பம், லாபம், நோய், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய காரகம். மரணம், முறையற்ற தாம்பத்தியம், இதுவும் சனி பகவானுடைய ஆதிக்கம். அதே மாதிரி உழைப்பு, மிகப்பெரிய ஒரு விஷயம் உழைப்பு, இது வந்து அவருடையது. பொய் பேசுதல், வளவளன்னு பேசுறது. காற்றுக்கான கிரகம் சனி பகவான் மட்டும்தான். காற்றுக்கான கிரகம் சனி, காற்றுக்கான வீடும் கும்பம், ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உடல்ல உள்ளுறுப்புகள், வெளியே தெரியாத உள்ளுறுப்புகள் பூரா சனி பகவான். அதே மாதிரி அந்த உள்ளுறுப்புகள் பூரான்னு சொல்ல முடியாது, அந்த உள்ளுறுப்புகளுக்கு பூராமே தொடர்பு கொண்ட நரம்பு சொல்லலாம். அதிக கோபம், உழைப்பு, கெட்ட பழக்கம், சரிங்களா? அதே மாதிரி ஆடை அழுக்கு. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம அலுவலகத்துக்கு கிளம்பி வரோம், வீட்டில் வேஸ்டியோ அல்லது கையிலையோ கட்டியிருக்கிறோம், அந்த கையிலையை மடித்து ரேக்கில் வச்சா அது வேற கிரகம். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சேர்லையோ பெட்டிலையோ கட்டிலையோ எங்கேயாவது சோபா செட்லையோ நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அங்கே சனியோடைய ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு. கீழ் நோக்கிய பார்வை, அடிமை தொழில், சேவகம் செய்கிறது, ராஜ தண்டனை, வெக்கமில்லாத தன்மை, அசுப காரியம், மயக்கம், விதவை ஸ்திரீ, இவங்களோட தொடர்பு கொள்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி பகவானின் காரகத்துவங்களில் சில. சரி சார், இப்போ நீங்கள் சொல்ல வந்ததுக்கும் வீடியோக்கு என்ன சார் சம்மந்தம்? சார், சனி பகவானுடைய காரகங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க, அப்படின்னா தான் இப்போ நான் என்ன சொல்ல வரேனோ அது உங்களுக்கு புரியும். சரி, என்ன கேள்வி நம்ம வாடிக்கையாளர் கேட்டிருக்காங்க சப்ஸ்கிரைபர்? எனக்கு சனி ராஜயோகாதிபதியே, ஆனால் சனி 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறார், எனக்கு சனி திசை எப்படி இருக்கும்னு சொல்றார். சார் நல்லா புரிஞ்சுங்க, இது 2 லக்னத்துக்கு மட்டும்தான் பாசிபிள். ஃபர்ஸ்ட் ரிஷப லக்னம், இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருப்பார், திக்பலம் பெற்றிருப்பார். அவர் ராஜயோகாதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. பெயர், புகழ், பாக்கியம், தகப்பனார் ஸ்தானத்துக்கு அதிபதியான 9ம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், கௌரவஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதி அவங்க. துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி. 4ஆம் இடங்கிறது வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை, சுகஸ்தானம், இதெல்லாம் 4ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வம், மனதில் தோணக்கூடிய ஆசைகள் பூரம், காதல் உள்பட கௌரவ பதவிகள், இதெல்லாமே 5ஆம் பாவம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 லக்னத்துக்கு தான் அவரு ராஜயோகாதிபதியா வருவாரு. இந்த ராஜயோகாதிபதியா வரக்கூடிய சனி பகவான் நமக்கு மிகப்பெரிய யோகத்தை தருவாரா தரமாட்டாரா? இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபருடைய கேள்வி. அவரு கமெண்ட்ல கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லயே போட்டு விட்டார். அந்த கேள்வி வந்து சரி இதுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்புல தான் முடிவு பண்ணி இந்த வீடியோ பண்றோம். சரி, நல்லா தெரிஞ்சுங்க, ஏற்கனவே நம்ம சனி பகவானை பத்தி ஒரு 3-4 வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து அதனுடைய தொடர்ச்சியாக கூட வச்சுக்கலாம், இல்லை பாகம் 2ஆ கூட வச்சுக்கலாம். சனி பகவான் ஒரு இருள் கிரகம். ரிஷபல துலாம் லக்னத்துக்கு ஒரு ராஜயோகாதிபதி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான கிரகம் 7ஆம் இடத்தில் திக்பலம் பெறும் போது, நல்லா புரிஞ்சுங்க, 7ஆம் இடத்துல முதல்ல அந்த கிரகம் ரிஷப லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது பகையடைஞ்சு இருக்கிறார்.
அதுக்கப்புறம் ஒரு குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறாரா, சனியோடைய நட்சத்திரத்துல இருக்கிறாரா, நம்மளுடைய புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறாரான்னு பார்க்கணும். இதுல குருவுடைய நட்சத்திரத்துல இல்லாம வேற 2 நட்சத்திரத்துல இருந்தாலும் நன்மை தான். சரி, ஆனா அந்த வீடு நன்மை அல்லையே. செவ்வாய் வீட்டுல சனி பகவான் பகையா இருப்பாரு, சரி வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா சனி அந்த வீட்டுல திக்பலம் அடைகிறார். அது மறைமுக வலுவு. ஓகேங்களா? அப்போ நேரடி வலுவு கிடையாது, மறைமுக வலு அப்படிங்கிற அமைப்புல நம்மளுடைய காலபுருஷன் தத்துவத்தை அமைத்து கொடுத்த நம்மளுடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் ரிஷப லக்னத்துக்கு சனி 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றால்தான் யோகம்னு கொடுத்துருக்காங்க. சிம்ம லக்னத்துக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் மகர லக்னத்துல உச்சம் பெறுவதை யோகம்ங்கிற. அப்போ செவ்வாய் சனியும் 6ஆம் இடத்தில் மறைந்து ஒரு வலு பெறும்போது தான் அது யோகத்தை தரும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ரிஷப லக்னத்துக்கு அவர் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது ஒரு மிகப்பெரிய யோகங்களை தரும். ஆனால் 7ஆம் இடத்தில் திக்பலம் பெறும்போது பிராக்டிக்கலா ஒரு மனிதருடைய வாழ்க்கையில சந்திச்சது நம்ம சொன்னோம். அதுல பாதி நடந்திருக்கு, மீதி பாதி நடக்கும். அந்த பாதி நடந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ரிஷப லக்னம் 7ஆம் இடத்துல சனி சொந்த நட்சத்திரத்துல அனுசம் 1ல, அப்ப அம்சத்துல சிம்மத்துல இருப்பார். அவருக்கு 30 வயசு வரைக்கும் திருமணமே ஆகல, 33 வயசு வரைக்குமே திருமணம் ஆகல. நல்ல கவனிங்க. சனி 7ஆம் இடத்துல இருக்கும்போது ரிஷப லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி அவரு தன்னுடைய 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக லக்னத்தையும் 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். சரி, இப்ப பாருங்க, அவரு ஊர்ல ஒரு பிரபலமான ஒரு மனிதராக இருக்கிறார். ஏன்னா அவர் 9ஆம் அதிபதி இல்லையா? பாக்கியம், பெயர், புகழ், பாக்கியம். பெயரை சம்பாதித்து கொடுத்துச்சு, பாக்கியத்தை சம்பாரிச்சு கொடுத்துச்சு. ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சொத்து எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம் திருமணம் பாத்தீங்கன்னா முதல்ல தனி பவன் தான் இருந்த வீட்டின் பலனை செய்வார். எப்படி செய்யறாருன்னு பாருங்க. 7ஆம் இடத்துல சனி இருக்கனால திருமணத்தை தாமதப்படுத்துறார். எப்படி தாமதப்படுத்துறாருன்னு பாருங்க. 30 வயசு 33 வயசு வரைக்கும் ஒரு திருமணமே ஆகல. 30 வயசு 33 வயசு வரைக்கும் ஒரு திருமணம் ஆகல. இந்த ஜாதகருடைய அப்பா ஒரு 150 பொண்ணாவது பார்த்திருப்பார். எந்த பொண்ணுமே சரியாகல. சரி, சனியுடைய திசையை மேற்கு திசையை தவிர்த்து எல்லா டைரக்ஷன்லயுமே இப்ப பொண்ணு பார்த்துருக்காங்க. அவருக்கு எதுவுமே செட் ஆகல. மேற்க போய் ஒரு ஊர்ல பொண்ணு பார்க்குறாங்க. அந்த ஜாதகர் இருக்கிற ஊருக்கு மேற்கு, ஏன்னா சனினா மேற்கு திசை, மேற்க போய் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. உடனே பொண்ணை தராங்க. அந்த பெண் பார்க்கறதுக்கு வயதான தோற்றமா இருக்கும், தலையில முடி கம்மி, குட்டையா இருக்கும். சரிங்களா? தன்னை அழகுபடுத்திக்கிறதுல அந்த அளவு ஆர்வம் காட்டாத ஒரு பெண், யாருடையும் பேசாது. சனி தனிமையா, வனாந்திர பகுதியில தனிமையா இருக்கக்கூடிய மனிதரா, அந்த சனியோடைய காரகத்துவங்கள் அப்படியே அந்த பொண்ணுக்கு பொருந்துச்சு. சரிங்களா? அப்போ அந்த பெண்ணு யார்கிட்டயுமே பேசாது, அமைதியா இருக்கும். சரிங்களா? அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அங்க மட்டும்தான் பேசும், வேற யார்கிட்டையும் தேவையில்லாத விஷயம்லாம் பேசாது. ஒரு பரந்த மனப்பான்மை கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எல்லாமே நெகட்டிவா தாங்க செஞ்சிச்சு. அந்த பெண்ணுடைய உடம்புல பாதிப்பு, உடல்நிலை பாதிப்பு, சிசேரியன் பண்ணக்கூடிய அளவுக்கு பாதிப்பு, மருத்துவ செலவு செய்யக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இந்த அமைப்பை கொடுத்துச்சு. ஜாதகருக்கு 7ல சனி மனைவி சார்ந்த விஷயங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துச்சு. அதே மாதிரி மனைவியால் இவருக்கு இந்த சீர்வரிசை, பண்டம் பாத்திரம், இந்த சொத்து அதுவும் இவருக்கு கிடைச்சிச்சு. அதாவது நல்லா கவனிச்சுங்க, 7ஆம் இடத்தை சனி கெடுத்திருக்கிறார். சரிங்களா? ஆனா 7ஆம் இடத்தின் வாயிலாக 9, 10 வேலை செஞ்சிருக்குது. என்ன வேலை செஞ்சிருக்குது? சீர்வரிசை, மெட்டீரியல், நகை, 10, 15 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணிக்கு போற அளவுக்கு படிச்சிருக்காங்க. ஆனா வேலை கிடைக்கல இது வரைக்கும். அந்த பெண் படித்தது பாத்தீங்கன்னா ஃபோர்ஜரி பண்ணி படிச்சிருக்குது இந்த ஆசிரியர் பணி. அந்த 7ஆம் இடம்னா சனினா அந்த இடம், அந்த அவருடைய காரக விஷயங்கள் அங்கே செயல்பட்டு கொண்டுதாங்க இருக்கு. அப்போ இப்படி பல விஷயங்கள் அங்க இயங்குச்சு. சரி, இவருடைய பார்வை 9ஆம் இடத்துக்கு போகுது, 3ஆம் பார்வை. இந்த பெண்ணை திருமணம் செய்யற வரைக்கும் அப்பா நல்ல ஆயுள், சக்கரை கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, எதுவுமே இல்லை. அவர் கிட்டத்தட்ட பாதி மருத்துவராக இருந்தார். ஆனா அந்த பெண்ணை திருமணம் செய்த கொஞ்ச காலத்திலேயே இவருக்கு உடல்நிலை பாதிப்பாகி இவர் இறந்துடுறார். லக்னத்தை சனி பார்க்குது.
மனைவி என்ன சொல்லுதோ அப்படியே கேட்டுட்டு சரண்டர் ஆகிட்டாரு ஜாதகர். அங்கிருந்து 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குது, சிம்மத்தை. அம்மாவும் கொஞ்ச நாள்லயே இறந்துடுறாங்க. அப்போ நீங்க ராஜயோகாதிபதினு சொல்றீங்க, ஆனா இங்க எங்க பாக்கியத்தை, இப்ப சரி முக்கியமான ஒரு விஷயம், அவருக்கு இப்ப சனி தசை கிடையாது, ஆனா சனி தசை வரப்போகுது. இப்ப அவர் குரு தசையில இருக்கிறாரு, சனி தசை எனக்கு கொஞ்சம் காலத்துல வரப்போகுது. சனி தசை வந்தோடனே மனைவியை காயப்படுத்தும். நான் டீசெண்டா எப்பவுமே பேசக்கூடிய ஒரு ஜோதிடர். காயப்படுத்தணும், நீங்க அதை எப்படி உங்களுக்கு கணக்கு வச்சுக்கோங்க. காயப்படுத்தும். 9ஆம் இடம் இவர் ஒரு கெட்ட பெயரை சந்திப்பார் ஜாதகர். தொழில் ஓரளவுக்கு ஒரு அமைப்பை கொடுக்கும். சுகஸ்தானம் உடல் நலம் கெடும், பாதிப்பை தரும். 4ஆம் இடம்ங்கிறது இதயம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பகுதி, அந்த இடத்துல பிரச்சனை கொடுக்கும். இந்த ஜாதகருக்கு இதெல்லாம் சனி திசையில நடக்கதான் போகுது, நடக்கும். நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை வச்சுருங்க. வாக்கிங் போங்கன்னு சொல்லுங்க, இந்த ஜாதகத்தை கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவங்களா ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு நம்மகிட்ட பேசுவாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? நிறைய விஷயங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி பேசலாம். மகா கெட்டிக்கார ஜாதகம் இது. ஏன்னா லக்னத்தை சனி பார்க்குது. அப்போ நல்ல வகையில பேசியிருக்குமா, நல்ல வகை இல்லாத அமைப்புல பேசியிருக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கே நம்ம விட்டுறோம். ஒரு ராஜயோகாதிபதியா இருந்தாலுமே கூட சனி பகவான் தன்னுடைய குணங்களை தான் அங்க பிரதிபலிக்கிறார். ஆதிபத்தியம் அங்க நல்லபடியா தான் செயல்படுது 9, 10. ஆனா அப்பா இல்லையே. மனைவி அமைஞ்ச கொஞ்ச காலத்துல அப்பா இறந்துடுறாரு. 55 வயசுல அப்பா இறக்குறாருங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லையே. 70 வயசு 75 வயசுலாம் அப்பா இறக்குறாங்களே. அதே மாதிரி பார்த்தீங்க, இங்கே இன்னொரு பெரிய ஒரு விஷயமும் நம்ம சொல்றது கடமைப்பட்டிருக்கிறோம். என்னன்னா, சனி ஆதிபத்திய விசேஷங்களை கொடுத்தாரு, காரக கெடுதல்களையும் கொடுத்தார். இதுதான் இந்த வீடியோவுடைய பதில். சனியோடைய காரக கெடுதல், காரகம்னா கொஞ்சம் ஒரு சில விஷயம், வளவளன்னு பேசுறது, பொய் பேசுறது, இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி பேசக்கூடிய தன்மை, இதெல்லாம் சனி பகவானுக்கு கை தேர்ந்த கலை. இந்த அமைப்பின்படி தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ராஜயோகாதிபதியா வரக்கூடிய சனியா இருந்தா மட்டும் அவர் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆதிபத்திய நன்மைகளும் காரக கெடுதல்களும் கண்டிப்பாக நடந்தே தெரியும். சரி, அடுத்து துலாம் லக்னத்துக்கு. இந்த துலாம் லக்னத்துக்கும் என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய ஜாதகத்துல துலாம் லக்னம், அவருக்கு 4ஆம் இடத்துலயே பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சனி தான். அவருக்கு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கன்னி வீட்டுல இருந்துச்சு. 1980களில் பிறந்தவர் அவர். இவர் பாத்தீங்கன்னா படிப்பு, அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயமெல்லாம் நல்ல அமைப்பு தான். ஏன்னா ஆதிபத்திய நன்மை கொடுத்துச்சு. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, 12ல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும். சரியான பொய் பேசுவார். இருக்கிறது பறக்குது இருக்குதுன்னு சொல்லி பேசுவார். கணினி துறையில இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு ஊனமற்ற பெண்ணை கிட்ட பழகி அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து நிறைய சொத்துக்களை வாங்கி, நிறைய பணங்களை வாங்கி, இவர் படிச்சது அந்த பொண்ணு கொடுத்த காசுல தான் படிச்சுட்டு கடைசியில் அந்த பொண்ணை கழட்டி விட்டார். நான் டீசெண்டாக வீடியோவில் பேசுகிறேன். கழட்டி விட்டார். அந்த பொண்ணு பாவங்க, இன்னமும் கல்யாணம் ஆகாம கஷ்டப்பட்டு இந்த ஒரு பையன் பண்ண தப்பால ஒட்டுமொத்த ஆண்களையே அந்த பெண்ணு தப்பா பார்த்துட்டு இருக்குது. இந்த மாதிரி அமைப்பையும் இந்த துலாம் லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய சனி கொடுத்துச்சு. சார், உங்களுடைய ஜாதகத்திலையும் இது பொருத்தி பார்க்காதீங்க. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு மாதிரி பலன் வேறுபடும். பரம்பரையோடைய ஆசீர்வாதத்தால ஒரே நாள்ல பிறந்த 2 ஜாதகங்களை நான் பார்த்தேன். ஒரு ஜாதகம் பெண் ரெண்டுமே பெண் குழந்தைகள் தான். ஒரு ஜாதகம் 4ஆம் இடம் மிகவும் பலமா வாய்ந்த ஒழுக்கமான பெண். அதே நாள் பிறந்த இன்னொரு பெண் 4ஆம் இடம்னா ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம மதுரை புஷ்பா ரேஞ்சுக்கு இருக்குது. 2 அமைப்பையும் நம்ம பார்க்க ஒரே நாள் தான். பெரிய அளவில் மாற்றம் கிடையாது, லக்னம் மட்டும்தான் மாதிரி இருக்குது. இந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்னம் கூட 2 லக்னங்கள் மட்டும்தான் வித்தியாசம். நான் முதல்ல சொன்ன பொண்ணு ஒரு லக்னம், 2வது சொன்ன பொண்ணு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பிறந்திருக்கு. அது அதுக்கு அடுத்த லக்னத்துல பிறந்திருக்கு. அடுத்த லக்னத்துல பிறந்தனால அந்த பெண் ஒழுக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கிறார். முதல்ல நம்ம சொன்ன பொண்ணு ஒழுக்கம்னா என்னன்னு கேட்காம இருக்கிறார். இதெல்லாமே அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு, லக்னத்தினுடைய அமைப்பு, லக்ன புள்ளியினுடைய அமைப்பு என்று கூறி
இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை நல் இதயங்களுக்கும் உங்களுடைய அழகான கண்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.